தாமரை வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து நிறையா செஞ்சுருக்காங்க. தாமரை தான் ரொம்ப அதிகம், அவருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிகமாக தாமரை ராஜேந்திரன் தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். நிறையா நலத்திட்டங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. யாருமே செய்ய முடியாத சாதனைகள் மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்துருக்காரு. ஏங்க தாமரை தான் ஜெயிக்கிறாரு, கோட்டையை பிடிக்கிறாரு எடப்பாடி. அரியலூர்ல யாரு வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு? தாமரை வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பிரகாசமாக தெரியுது, கண்டிப்பாக வருவார். ஏடிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து நிறையா செஞ்சுருக்காங்க. மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காங்க, ரோடு கொண்டு வந்திருக்காங்க. அவர் செஞ்ச ரோடு இன்ன வரைக்கும் அவர் செஞ்ச ரோடு தான் இருக்குது. அந்த ரோடை நோண்டி போட்டது தான் இவங்க வேலை. 5 வருஷம் திமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யலை. தாமரை தான் ரொம்ப அதிகம், அவருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ டிஎம்கேலிட்டு புது ஆள் கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள பற்றி அந்தளவுக்கு தெரியல இன்னும். அதிகமாக தாமரை ராஜேந்திரன் தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அப்புறம் அங்கே லதா பால்கர் யாருன்னே தெரியாது எங்கள் மக்களுக்கு, எங்களுக்கு தெரியல யாருன்னு. ஆனால் தாமரை ராஜேந்திரன் தான் அதிக வாய்ப்பு. வளர்ச்சி திட்டத்திட்ட ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. பொதுமக்களுக்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்ததை இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு ரொம்ப மிக்க இதாக இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரை தாமரையாருக்கு நல்லா பிரகாசமாக இருக்குது. நிறையா நலத்திட்டங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. யாருமே செய்ய முடியாத சாதனைகள் மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்துருக்காரு. அதனால எளிமையாக எல்லா மக்களுக்கூடையும் பழகக்கூடியவர். எல்லாருமே யாருக்கிட்டையுமே அவர் கீழே இருந்து மேலே வந்தவர். திமுக வந்து சாலைகள் ஒரு ஃபஸ்ட்டில் ரோடு ஒழுங்காக இருக்குதா, அது அறிவிச்ச திட்டங்கள் ஏதாவது நிறைவேற்றிருக்காரா? வெறும் பஸ்ஸை விட்டுட்டு ஆம்பளைங்களுக்கு டிக்கெட் ஏற்றிட்டா போதுமா? பார்க்க முடியாது பொம்மைங்க. ஏங்க எனக்கு தெரியாதா, அது வெறும் பொம்மை. ஒன்று பேர் தான் எம்எல்ஏ, அது ஒன்றும் வேஸ்ட். அது இதனால போயிடுச்சு, 5 வருஷம் முடிஞ்சிச்சு பொம்மையாக இருந்து. இம்மா இதுக்கு இது இல்லை, இங்கே நான் குறை கண்டிப்பாக வந்து பாருங்க. எப்படியும் பணக்காரனுக்கு சூரியன் தான், ஏழைக்கு எடப்பாடி தான். இதுதான் இப்போ நான் இன்னைக்கு வேலைக்கு வந்தேன்னா, இன்னைக்கு கொத்தனார் வேலைக்கு போனேன்னா தான் இன்னைக்கு என் வீடு அடுப்பு போவியும். இல்லைன்னா இல்லை. நாங்கள் வெளியில் பொம்பளை பிள்ளைங்க போகிறதுக்கே அச்சப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த ஆட்சியில் பின்னாடி வர்றது என்ன தான் நடக்கும்னு தெரியாது. சின்னப்பான்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் வந்து சும்மா ஒரு இது மாதிரி நடமாடும் பொம்மையாக இருக்கார். திரும்ப இவர் ராஜேந்திரன் அவர்கள் வர்றதுக்கு வாக்களித்து உங்கள் வாக்கு இரட்டை இலைக்கு அதிக வித்தியாசத்தில் ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது 60 வருஷம் 50 வருஷமாக குடியிருந்த வீட்டை கிட்டத்தட்ட ஒரு 100 சொச்ச வீட்டை இடித்தது தான் அவங்களோட ஆட்சியில் செஞ்ச சாதனை. இது ஊர் மக்களுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இடிக்கக்கூடாதுன்னு. பட்டாவும் கொடுத்தாங்க, அந்த பட்டாவையும் தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு நீ 10 ரூபா காசு கொடுக்குற, உன் காசு கிடையாது. என் ஊழியத்தை வாங்கி கவர்மெண்ட்டில் என் ஊழியத்தை தான் நீ எனக்கு திருப்பி கொடுக்குற. உன்னுடைய சம்பாத்தனையோ உன் கொள்ளையில் விளைஞ்சதையோ கொடுக்க கிடையாது. என்ன நான் இன்னைக்கு போனால் தான் எங்களுடைய வரி பணத்தில் தான் நீ கொடுக்குற. பொய்யும் பித்தலாட்டம் வாயை தந்தாலும் பொய் தான் பேசுகிறாங்க. அவங்க செஞ்ச சாதனை என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அவங்க சொல்லட்டுமே, நாங்கள் என்ன செஞ்சோம் சாதனை. இப்போ இவங்க சொல்கிறாருல்ல, எடப்பாடியார் சொல்கிறாருல்ல, அதுமாதிரி அவர் சொல்லட்டுமே. சொல்ல மாட்டாங்கிறாங்களே. என்ன சாஞ்சிருந்துச்சு? 150 கோடிக்கு அறிவாலயம் கட்டுறீங்க, கலைஞர் அறிவாலயம். அது திட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஆளை வச்சு வேலை செஞ்சு செய்கிறீங்க. இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு 5 வருஷமாக கட்டுறீங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு மாதிரியே கட்டிருக்காங்க. ஆனால் அரியலூர்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கோட்டையில் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கிறதா சொல்றாங்க. அது 100%. ஏங்க தாமரை தான் ஜெயிக்கிறாரு, கோட்டையை பிடிக்கிறாரு எடப்பாடி. ஏங்க கோட்டை தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கே ஜனங்க இது பண்ணுறாங்க எல்லாம் ஓட்டு எடப்பாடி தான் வராரு முதலமைச்சர். இது தீர்க்கமாக தெரிஞ்ச விஷயம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.